என் பேர் சஃபியா. இங்கே வந்து நாங்கள் ஒரு 5 o'clock வந்தோம் இந்த செம்மொழி பூங்காக்கு. இங்கே வந்து என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சுற்றி வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து ஒரு கவர்ச்சிகரமாக அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கடையேழு வள்ளல்களோட நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. பாரி, பேகன், அத்தியம்மன் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? கலை நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து டைமிங் தான் கொஞ்சம் டக்குன்னு 7 மணிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து ஒரு நாள்லாம் பத்தாது, ஒரு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து பொங்கல் லீவுக்கு எங்கேயாவது போகலான்னு தோணுச்சு. அப்போ தான் இங்கே காந்திபுரத்தில் இருக்க செம்மொழி பூங்காக்கு வந்தோம். ஸ்டார்டிங் என்ட்ரி ஆகும்போதே செம்மையாக இருந்துச்சு, செம்ம அட்மாஸ்பியர். நம்ம காந்திபுரத்தில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இவங்க நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா மரம் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, நம்ம குட்டீஸோடலாம் வந்தால் ரொம்ப ஜாலியாகவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனில் இருக்க அந்த ஜெயின்ட் வீல் எல்லாமே இருக்குது. அப்புறம் கேன்டீன் இருக்குது. நம்ம வந்து காலையில் வந்து ஈவினிங் 1 day பத்துமான்னு கேட்டால் சத்தியமாக பத்தாது. நம்ம ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஒன்றாவே நல்லாயிருக்கும். காலையில் வந்துட்டு ஒரு 8 o'clock 9 o'clock போகிற மாதிரி இருந்தால் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இங்கே இருந்து தான் நாங்கள் மரத்தெல்லாம் எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம வீட்லேயும் எப்படி இந்த மாதிரிலாம் மரம் வைக்கணும்னு கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ.